कुमार सतीश कुमार सावकांड सतीश कुमार யாரும் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டேன் நான் சொன்னேன் நல்லா இருந்தது ரெண்டாவது சொன்னேன் சம்பத்தா முடிய முருகன் எல்லாம் நாங்கள் தான் பார்த்தோம் எதையும் மூலியமா தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே தான் தன் வாழ்க்கை தவிர இதுங்க சந்தோஷன்றதே கம்மி பிரச்சனைன்றது தான் அதிகம் சந்தேகம் அதாவது சந்தோஷமே குறைவுதான் புரியுதா ரெண்டாவது அவ சின்ன பொண்ணு அவளுக்குன்னு ஒரு ஆசை பாசிப்போம் இப்ப அதை அந்த நேரத்துல அவ யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்க ஒரு பெத்த அம்மாட்ட கேட்க முடியுமா இல்லை கூட பிறந்த அக்காட்ட சொல்ல முடியுமா இல்லை அப்பாட்ட சொல்ல முடியுமா யாருக்கு சொல்ல முடியும் அது அவதான் பேச முடியும் இப்போ என்ன நேரமே எப்பவுமே டார்ச்சர்னா அவன் என்ன பண்ணுவான் அவ பக்கம் யோசிக்கணும் ஒரே பக்கம் யோசிக்கூடாது அவன் நிறைய அனுபவிக்கிறாங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய அனுபவிக்கிறான் ஆமாம் சொன்னாலே நமக்கு தெரியுது ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறோம் அவனும் சாகுவாய் வர மாட்டேங்கிறான் ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற இந்த சந்தோஷம் கூட அவருக்கு முழுமையாகவே கிடைக்கும் அப்புறம் எது கல்யாணம் பண்ணி நான் போயிருக்கேன் அப்படிதான் கேட்குறாங்க ஆனால் என் வயலில் போயிருந்தா நல்லா இருந்தப்போ உங்கள் பேசி கேட்டு நான் இப்படி இருக்கிறேன் இப்போ என்ன பொருள் சொல்லு இப்போ அது வேறு விதமாக இருக்குன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லைம்மா ஆமாவா இல்லையா அவ மனசே அந்த இடத்துல கொஞ்சம் கூட சாந்தமாவே இல்லை பிரச்சனை அதிகமா இருக்குது அவங்களுக்குள்ள வேற வேற மாதிரிதான் ஓடிட்டே இருக்குது நல்லதே ஓடல அதான் அவன் மனசுக்குள்ள ஒண்ணு கூட நல்ல விஷயமாவே ஓடல எல்லாமே ஆப்போசிட்டா தான் ஓடுது அவளுக்கு இருக்கிறதா போறதா இருக்கிறன்ற எண்ணமே அவளுக்கு குறைஞ்சிச்சு இப்போ ஆமா என்னன்னு கேட்பாங்க நீ கேட்போ நான் சொல்றது இருக்கட்டும் குழந்தைங்க ரெண்டு அதாவது இப்போ நீ 2 பிள்ளைங்க இருக்குது அந்த பிள்ளைங்களை பாரு அவங்களெல்லாம் விட்டு நான் போக மாட்டேன் போகாம இருந்தாங்க அப்போ என்ன சொல்றாங்க நான் போக மாட்டேம்மா என் பிள்ளைங்க வச்சு நான் தனியா இருப்போம்னு சொல்லுவார் எனக்கு இருக்கின்ற ஆசை இல்லையா அப்ப எப்படி வரும் அவர் கொஞ்சம் கூட அந்த இடத்துல இருக்கணுன்ற ஆசையே இல்லைம்மா அதான் சொன்ன கடுகளும் இல்லை அந்த இடத்துல வசிக்கணுன்றது எந்த நேரத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு அதை தான் அவன் மைண்ட் அப்படி அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவங்க வீட்டுக்கார மனசு மாத்தினா கூட வேற இடம் அமைச்சு வேற இடம் மாத்தினா இருப்பாங்களா அந்த இடத்த விட்டு வேற இடம் மாத்தினா இருப்பாங்களா முதல்ல வயிற்றுக்குள்ள இருந்து எடுக்கணும் எத்தாதான் சொல்ல முடியும் வயிற்றுக்குள்ள பலமா இருக்குமா அது அப்படி யாருமா அது பண்ணவங்க சொல்றேன்னு சொன்னுச்சு மாமா டவுட்டே வராத அளவுக்கு நடந்துக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல சொந்தத்திலே சொந்தனா இது யாரு சொந்தத்திலேயே அவர் வீட்டுல இருக்க பேரை மட்டும் ஒரே அமுலு நிர்மல்ராஜ் அவங்க புனிதா அண்ணன் வில்வமணி அண்ணி அமுலு அவங்க அன்னிக்கு அம்மா புனிதா அவங்க இங்கேயே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணன் பையன் நிர்மல் எங்க நாத்தனார் பேர் செல்வி சிவசங்கர் நாத்தனார் வீட்டுக்காரு அவ்வளவுதான் இவங்கதான் அதை 3 பேர் இது சொன்ன பேர்லயாவா ஆமா 3 பேர் இப்ப நான் பேரை சொல்லி யாரை சொல்லிட்டேன்னா நீ இப்ப இருக்கிற கோர்ட்ல இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல யாருக்கு தெரிஞ்சுக்கணும்ல நாங்க இவங்க இப்படியா அப்படின்ட்டு மைண்ட மாத்திக்கிறேன்னு சொல்ல நான் சொல்றேன்
நான் மாத்திக்கிட்டேன். மாற்றிக்க மாட்டேன். அம்மா நீங்க அதெல்லாம் விட்டுருங்கம்மா. சரி அது கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் வேணாம் நடந்த கதை நடந்து வேணாம் அந்த கதை நடந்து போச்சு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணி பண்ணுவாங்க. பண்ணாங்க. எனக்கு அதுதான் நான் யாருக்குமே எதுவுமே பண்ணலையே. நான் அந்த கதையை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த கதையை சொல்றேன். இப்ப கடுக்க அளவும் அவனுக்கு வாழணுன்ற எண்ணமே இல்லை. எப்போ நம்ம சாகிறது, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது, அதை நம்ம எந்த வகையில மாட்டுக்கிறது, இதை தான் அவன் நினைக்கிறான். அவன் மனசுக்குள்ள இதா இருக்குது. நம்ம போனா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்களை இது பண்றது, அதுகளையும் எட்டுன்னு பார்த்து நம்ம அதுகளுக்கு என்ன பண்றது. இப்போ அவன் மைண்டு ஃபுல்லா ஒரு டிராப்பு கூட அந்த இடத்துல இருந்து வாழணுன்ற எண்ணமும் இல்லை, உயிரோட இருக்கணுன்ற எண்ணமும் அவளுக்கு இல்லை. ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக எந்த நிமிஷத்துல எப்போ மாண்டு போகுதுன்ற எண்ணம் மட்டும்தான் அவளுக்குள்ள இருக்குது. அது முழுக்க முழுக்க அவ உள்ளங்காலந்து உச்சந்தாள் வரைக்கும் இருக்குது. கடுகளை கூட இல்லை, உள்ள இருக்குது அந்த எண்ணம் தான். கேட்டு இருக்குது தெரியும். தெரிஞ்சுதான் அம்மாவோட கூட்டிட்டு வந்தா. அம்மா தான் எனக்கு தீர்வு காட்டணும். உங்களால முடியாது தானே அம்மா கிட்ட வராங்க. அம்மா ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு எட்டுன்னு வந்தேன். ரொம்ப எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நான் ஏன் இவ்வளோ ஓடியாரன்னா, அம்மா எனக்கு வீட்டு கொடுப்பாங்க, குழந்தைங்க 2 இருக்குது. சரி, அந்த இடத்துல இருந்து கொஞ்ச காலத்துக்கு மாறியா, நீ மாறிட்டியா? சாவுதான் வாழ்க்கைன்னா உலகத்துல எல்லாமே செத்து போயிடணும். எவ்வளோ பேர் நான் ரொம்ப போல்டான பொண்ணுமா, நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். இப்ப என்னால முடியல. அவங்க வீட்டுக்கு போனாலும் அனுப்புன்றாங்க. அனுப்பிச்சாலும் நிம்மதியா வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன்றாங்க. அம்மா அவர் சின்ன பிள்ளைங்க, அவருக்கு பல கனவு பல ஆசைகள். எனக்கு அதெல்லாம் கூட தேவையில்லை, எனக்கு கரெக்டா இருந்தா போதும். அவருக்கு என்னன்னா அவன் நினைக்கிறது ஒண்ணு கூட அங்க நடக்கலம்மா. கட்டுக்களவும் நடக்கல, எதுவுமே நடக்கல. அவன் என்ன சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா சாப்பிடணும், சண்டை சச்சிருக்கூடாது, அடிக்கணும் போடணும், இதைதான் அவன் நினைக்கிறான். அதுவே அங்க இல்லை. ஒரு பொண்ணுக்கு இயல்பே அதுதான். அதுவே இல்லைன்னு அப்புறம் வாழ்ந்து நான் போகணும். அம்மா தாயார நீதாம்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை வெயிட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்கணும். 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணி தரணும். சொல்லு. போன மாசம் 14. இப்போ எப்போ வரும்? 14 பொங்கல். அம்மா பொங்கல் முடிஞ்சு அதை மாட்டி ஒரு நாள் 2 நாள் ஈவினிங்கா பண்ணி. சரி, இப்போ இந்த வாட்டி தள்ளி கொடுக்குறீங்க, எனக்கு ஃபோன் பண்ணு. நான் உங்களுக்கு அதை எப்படி சேகரிக்கணும்னு நான் சொல்கிறேன். இது சேகரிச்சு அது மூலிமா வேணால் அவங்க நடத்தப்பட்டேன். இந்த வயசுல தெரியுமா அது மூலிமா தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அப்படியே வந்த உடனே கால் பண்ணணுமா இல்ல நீ இப்போ பண்ணி என்ன எதுவும் டீட்டெயில் தெரியுது. ஏன்னா அந்த டைம் நான் இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா மலையனூரில் இருப்பேன். எனக்கு அந்த டைம் திருவிழா டைம், மசாலா கொள்ள டைம். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு வந்த காலம் 13, 14 14 ஒரு நாள் தான், 15 14 ஃப்ரீ தான். நான் சனிக்கிழமை முடிச்சுன்னா திங்கக்கிழமை ஃப்ரீ தான், ஞாயிறு திங்கள் ஃப்ரீ தான், செவ்வாய்க்கிழமை தான் அதோட செவ்வாய்க்கிழமை தான் மசாலா கொள்ள. இல்லை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரமானா ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்க, செவ்வாய்க்கிழமை வராது. ஏன்னா எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வேலை டைட்டாக இருக்கணும். அன்றைக்கி என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் கொள்ளைக்கு தேவையான காய் பழம் பூ எல்லாம் வாங்கி வந்து சேர்த்து பண்ணோம். அதை ஞாயிற்றுக்கிழமை வரலாம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி வந்துட்டு போயிடு. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கூட வேண்டாம். ஏன்னா திங்கம் சரியான சரி பண்ணி விடுவாங்கன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். சரி பண்ணி விடுறது இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை. என்ன ஒன்றுனா சரி பண்ணனா முழுமையாக அதை இன்னும் கொஞ்சம் வீட்டில் தெரிஞ்சுக்கணும். இன்னும் எதுவும் தெரியாமல் எப்படி சரி பண்ண முடியும். 2 சைடு உள்ள ஃபால்ட் என்ன தெரிஞ்சு, இப்போ இவன் சைடு உள்ள ஃபால்ட் என்னன்னு தெரிஞ்சு, இப்போ அவன் பக்கம் இருக்குது என்னன்னு பாதி தான் தெரிஞ்சிருக்கு, பாதி தெரியல எனக்கு. அப்போ அந்த பாதியை நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் அவளுக்கு என்ன கொடுத்தா கரெக்டாக இருக்குன்றது எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் கொடுக்கணும். வயிற்று வலிக்கும் தலை வலிக்கும் 2 மாத்திரை ஒன்றா தூக்கி கொடுத்துட்டா சரியா போயிடுமா? சரியா போகாது. சரி இங்கே அனுப்புறாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். வீட்டுக்கு போயிருக்கேன். அதனால இங்க போய் இருக்கிறியா? இங்கதான் இருக்கிறாங்க. எங்க வீடு எங்கம்மா? துரோதாவத்துல இருக்கிறாங்க. அங்க வந்துச்சு மழை கொடுத்து நீ போலான்னு சொல்லிச்சு அம்மா. அதனால அனுப்பிச்சு விட்டேன். சரி, இப்ப வந்து இந்த 2-3 நாள் இப்ப போயிட்டு வந்து 2-3 நாள் எப்படி சொல்லு. ரொம்ப
அதிகமா இருக்கு. எனக்கு கண்டாலே அப்படியே எரி புரியா இருக்குது. நீயே பேசுனாலும் நீங்க கண்டு அவர் அசிங்க அசிங்கமா எங்க பேசுறது பேசுறா? ரொம்ப அதிகமா எங்க இருக்கு. வச்சு வேலைக்கே போறது கிடையாது. அது முன்னாடி பாரத் கேஸ்ல போயிட்டு இருந்தாரு. இன்னும் ஒரு வருஷம் ஆகுது. அதுல இருந்து இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அது முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. இப்பதான் இப்பதான் அங்க இந்த செல்வம் கொண்டு வர வயசு தெரிகிறாங்க. அவங்க வீடு ஃபர்ஸ்ட்லயே எங்க உள்ள அந்த ரைட் சைடு அவனுக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எனக்கு வீடு கட்டி கொடுத்ததே விடுறான். வீடு இப்ப அம்மா கட்டினேன். வீடு கட்டின நாள் அது வந்து இதேதான். நல்ல வேலை அதை விட்டாங்க இப்போ. வேலையும் போச்சு, குடும்பமும் சரியில்லை, சரி வீட்டை விட்டு வேற ஒன்றும் மாறிடுது. வரமாட்டாங்க. வர மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல. எது கொடுத்தாலும் சாப்பிடுறதா? எது கொடுத்தாலும் சாப்பிடுறதா? இப்போ கொஞ்சம் டவுட்டா இருக்கிறாங்க. அதனால சாப்பாடு எனக்கு வரதுல தெரியுமா? எதுவுமே தெரியாது. கேட்கல எங்க போறாரு? ஆமா அதெல்லாம் கேட்கலாம் மாட்டாங்க. எப்படி தெரிஞ்சே கொடுக்கணுமாமா? தெரியாம கொடுக்கலாம். அப்படியெல்லாம் கொடுக்கலாமே. முட்டை ஆம்லெட் அது மாதிரிலாம் கொடுக்கலாம். முட்டை ஆம்லெட்லன்னா வந்து கொடுக்குறதா காய்கறிகள் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி செய்யறது சாப்பிட்றதுல ஏதாச்சும் காய்கறி கஞ்சி அப்படின்னு சாம்பாரில் கொடுக்கலாம். சாம்பாரில் கொடுக்கலாம். அது மாதிரி காரக்குழம்புல கொடுக்கக்கூடாது. சாம்பாரில் கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல நல்ல தக்காளி கட் பண்ணிடு. தக்காளி உங்களுக்கு பையனா? நீ பையில அது அண்ணன் ஒண்ணு. உங்களை அத்தனை கூப்பிட்டு அந்த அண்ணன் அண்ணன் ஒண்ணு. அவங்க பையனுக்கு கொடுக்கல, தனியா சரி நீ இதை மட்டும் வயிற்று கொடுத்துரு அவங்களுக்கு. என்ன இது கொஞ்சம் இது பார்த்து கொஞ்சம் பார்த்து ஆக்கி விடுமா. இதில் 3 வந்துடும். சும்மா சாப்பாடு கொடுத்தாலே ஒரு 3 சொட்டு சாப்பாடே சாப்பிடுறது. அப்போ எப்படி சாப்பிடும்? கஞ்சி அந்த கஞ்சில ஸ்மெல் வரும். புளிப்பாக இருக்கும்ல, கஞ்சியில் விட்டா புளிப்பாக இருக்கும் மாதிரினா. ஆனால் அவ்வளோ கஞ்சியில் 3 சொட்டு பிடிக்காது. அதுதான் கரெக்டாக புசுறு பிடிச்சது பாரு. கொஞ்சம் போனா போதும்ல. போதும் ஒரு 5 சொட்டு. ஒரு 5 சொட்டா பிடிச்சா கூட பரவாயில்ல. பொழிஞ்சிட்டு அப்படியே கடைக்கிட்டு கொடுத்துருவாங்க கஞ்சி. ஆனால் முழுமையாக கஞ்சி. ஆனால் கஞ்சியில் என்பது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? இப்போ அவன் குடிப்பானா? இது குடிப்பானா? ஆமா, குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்போ சைடு டிஷ்லாம் சாப்பிட மாட்டா, காய் எது சாப்பிடுறது? அவங்க வீட்டுல குடிக்கிறாரு. இல்ல இல்ல அப்படி சொல்லமா, கஞ்சி இது குடிக்கிறல்ல, அதுல என்ன காய் கீய் போடுறது? இப்போ வயிறெல்லாம் ரொம்ப புண்ணா இருக்குது. அதெல்லாம் அப்படி எதுவுமே இருந்தா கிடையாது. குடிக்கணும். ஆமா அப்படின்னு முடிதான் அதுக்கு முன்னாடி ஏதோ சாப்பிடுவாங்க நிப்பாட்டிடுவாங்க. இப்போ ரெகுலரா அதேதான். அதுக்கே அடிக்ட் ஆயிட்டாரு. போட்டாங்க. போன்ல இருக்காங்களா? டாக்டர் நாளே அது பாருங்க. பார்த்துட்டு செல்வ போலீஸ்காரருக்கு செத்துக்காரு தெரியுங்களா? முறையில் விவாதம் தலைவருக்கு முன்னாடி ஆமா பின்னாடி இல்ல. முன்னாடியே அவருக்கு ஒரு தம்பி. அதான் அந்த ரூட்லேயே மெயின். ஆமா ஆமா அவங்க பையன் ஒருத்தர் இல்ல, அவர் போலீஸ் மணி. அப்படியா? நிறைய பார்த்தேன். பார்த்துருக்கீங்கம்மா நீ சுற்றுறது. நான் பார்த்துருக்கேன். கட்சியில் என்ன இருக்கானா? ஆமா அதான் நான் சொல்றேன். அந்த கட்சியில் தான் பார்த்துருக்கேன் அவனை நான். நம்ம கட்சி தான். அதான் இப்போ கூட இது கூட வந்தானே தடுக்கிறது கூட. எப்போ? இப்போ இந்த கோட்டக்கரை இப்போ திறந்தாங்கல்ல, அப்போ கூட எப்போ தந்தாங்க? ஒரு என்னைக்கு திறந்தாங்கப்பா? 4-5 ஆமா மாமா சொன்னாரு. அதுதான் வந்துட்டு இருந்தது கல்யாண நாள் அப்போ. அவன் வந்தானே நான் பார்த்துருக்கேன். கல்யாண நாள் கூட இந்த வாட்டி இது பண்ணலாமா? நான் இவனை பார்த்துருக்கேனே, நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதேதான்.
நிறைய பேர் நிறைய நமக்கு அப்படிதாம்மா சேர்றாலும் ஒருத்தன் கூட நல்லவனுங்களே கிடையாது. நான் தான் பண்ணுறது எப்படிதான் கண்டென்ட் எடுத்துன்னு வர்றது. சரி இந்த கனியை மட்டும் கொடு, அவன் சாப்பிட்டு கொடு. 3 நாளைக்கு அவன் காலடி மண் எடுத்துக்கோ, அவன் உள்ள போற அந்த ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோ, பனியன் எடுத்துக்கோ. என்ன அது கொஞ்சம் கிழிச்சு எடுத்து நண்பரால ஒரு நூல் எடுத்து நண்பரால ஒரு பனியன் எடுத்து நண்பர் அப்புறம் வச்சுக்கோ. முன்னாள் போட்டு கலக்கிற பனியனை எடுத்து பத்திரமா கருப்பு கலத்தை போட்டு வச்சிடணும். வேற எந்த கவலையும் போடக்கூடாது. பனியன் எடுத்துக்கோ, முடிஞ்சா ஒரு 2-3 தலைமுடி எடுத்துக்கோ. என்ன உன்னோட உதவி துணி எடுத்துக்கோ, அந்த எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். என்ன இன்னொன்னு சொல்றேன், இது 5 பொருள் எடுத்து எங்களை கொடுது. மண்ணு பனியனு அதான் 2 பொருளை நான் அப்புறம் உன்னுடைய பொருளை மட்டும் நான் அப்புறம் சொல்றேன். இந்த 2 பொருளை நீ போகணும், எனக்கு போடணும். உன்னுடைய பொருளை நான் சொல்றேன். இந்த 2 பொருளை இது மொழியிலே சேர்த்து வச்சுக்கோ. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள சேர்க்க வச்சுக்கோ. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள சேர்க்கறதுன்னு எடுத்து